ஓகே, நம்ம இப்போ எங்க first we'll discuss about the project that we worked on. Okay. அதுக்கப்புறம் நம்ம வந்து we'll go for algorithm. Okay. Can Okay. I share the screen? Yes, yes, yes. Yes, yes. It's visible. ஓகே சார். ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, have to uh, give the input as data set. ஒரு டேட்டா செட்டை வந்து அதில் வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். Mm-hmm. அது சூப்பர்வைஸ்டா நாட் சூப்பர்வைஸ்டான்னு சொல்லி நம்மளே டிஃபைன் பண்ணிடுறோம் ஆக்சுவலாக. Okay. அண்ட் தென் சப்போஸ் சூப்பர்வைஸ்டா இருந்துச்சுன்னா they have to give the டார்கெட் காலமும் நம்ம தான் ப்ரொவைட் பண்ணோம். இப்போ லைக் சேலரினா அந்த சேலரின்ற டார்கெட் காலமும் we have to provide that. Mm-hmm. ஓகே. அண்ட் தென் அதில் வந்து ரெண்டு ஸ்டெப்ஸ் வந்து நடக்குது. இப்போ Okay. ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து லைக் ரீட் பண்ணுது சிஎஸ்சி ஃபைல்ஸை. Mm-hmm. அண்ட் தென் அது வந்து சூப்பர்வைஸா அன்சூப்பர்வைஸான்றது வாங்கிடுது, இன்புட்டாக வந்து யூசர்கிட்டயே வாங்கிடுது. Okay. அப்புறம் டார்கெட் காலமும் அது இன்புட்டாக வாங்கிக்கிறது. சரி. அண்ட் தென் அந்த டார்கெட் காலமையும் அது வந்து இன்புட்டாக வாங்கிடுது. அதுக்கப்புறம் வந்து இங்கே மெயினுக்கு போயிடுது. ஸோ Okay. அப்படியே அது அது போகிற ப்ரொசீஜர் படியே நானும் அப்படியே அந்த ஃப்ளோலேயே போயிடுவேன். Okay. Okay. Right. 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 ஸோ ப்ரோக்ராம் வந்து எப்படி இன்புட் வாங்கிடுது, இன்புட் வாங்கினதுக்கப்புறம் இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுது. ஸோ Mm-hmm. கால் பண்ணும்போது சூப்பர்வைஸில் வந்து சூப்பர்வைஸாக இருந்துச்சுன்னா இட் ஹேஸ் டு ஸ்பிளிட் த டேட்டா ட்ரெயின் டெஸ்ட். அதோட ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜரே அதுதான் சூப்பர்வைஸரோடது. ஸோ Okay. டேரெக்டாக ப்ரீ ப்ராசஸ்க்கு போயிடுது. Mm-hmm. அப்புறம் அப்படி இல்லைன்னா அதுவும் ப்ரீ ப்ராசஸ் தான் போகுது. ப்ரீ ப்ராசஸ்ன்றது நாங்கள் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா, ஒரு செட் ஆஃப் திங்ஸ் வந்து எல்லா டேட்டா செட்டுக்குமே பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து லைக் எஸ்விஆருக்கு ஒரு மாதிரி ப்ரீ ப்ராசஸிங் இருக்கும், கேஎன்எனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மாடல்ஸ்க்கு டஸ் டிஃபர் ப்ரீ Right. ப்ராசஸிங்கிறது. Right. பட் எல்லாத்துக்குமே காமனா இருக்கிற ஒரு ஸ்டஃப் இருக்குது. அந்த ஸ்டஃப்பை Mm. வந்து ப்ரீ ப்ராசஸ் டேட்டா அப்படின்ற ஒரு இதுக்குள்ள நாங்க இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்குது. Fine. சப்போஸ் சூப்பர்வைஸ்னா டார்கெட் காலமும் வி வில் ப்ரொவைட். அப்படி Mm. அன்சூப்பர்வைஸ்னா அங்கே டார்கெட் காலம் வந்து நான் அங்க வந்து அந்த ஃபங்க்ஷன்ல வந்து நன்னுன்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்குது. சரி, சரி. ம். இங்க சப்போஸ் அது நம்ம இன்புட் கொடுக்கலன்னா நன்னுன்ற மாதிரி டிக்ளேர் ஆயிருக்குது. ஓகே. ஜஸ்ட் ஹெட் வந்து ப்ரொவைட் ஆகுது. அண்ட் தென் வந்து ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்டை வந்து நம்ம லேபிள் என்கோடர் யூஸ் பண்ணி அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறோம். ம், இது வந்து ம். எந்த டேட்டா செட் சூப்பர்வைஸ் ஆனாலும் சரி அன்சூப்பர்வைஸ் இருந்தாலும் சரி இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நடந்துருது. கேட்டகரிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நியூமரிக்கலா. அண்ட் தென் அதுவுமே வந்து டார்கெட் காலம் வந்து ஏதாச்சும் நன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுது, ப்ரீ ப்ராசஸ் ஆயிடுச்சு. டார்கெட் காலம் இருந்துச்சுன்னா அது சூப்பர்வைஸ்னு அர்த்தம். அதனால என்ன ஆகுது, எக்ஸ்ன்றது வந்து அந்த இப்போ சப்போஸ் இதுல வந்து சேலரின்றது டார்கெட் காலம்னா அந்த சேலரியை தவிர்த்து மீதி எல்லாமே எக்ஸ்லையும் ஒய்யில் வந்து டார்கெட் காலம் வந்து அசைன் ஆயிடுது. ம்ஹ்ம். அண்ட் தென் அதுலயே வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் ஆகி ரிட்டர்ன் ஆயிடுது. ஓகே. ஓகே. அது அது வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் ஆகி 4 வேல்யூ ரிட்டர்ன் ஆயிடுது. ரிட்டர்ன் ஆகும்போது இந்த 4 வேல்யூ வந்து இது 4லையுமே அசைன் ஆயிடுது. ம்ஹ்ம். அப்புறம் இதுல இருந்து பெஸ்ட் மாடல் எதுன்னு சொல்லி ஃபைன் பெஸ்ட் மாடல் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள போகுது. இதுக்கு சரி. வந்து ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் நம்ம மொத்த டேட்டாவுமே உள்ள போயிடுது அன்சூப்பர்வைஸ் மாடலுக்கு. ம்ஹ்ம். ஓகே. அண்ட் தென் பெஸ்ட் மாடல் சூப்பர்வைஸ்டுக்கானதுல வந்து லீனியர் ரெக்ரெஷன், டெசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட், கேஎன்என், எஸ்விஆர், எக்ஸ்டி போஸ்ட் இது 6மே இருக்குது. அண்ட் ம்ஹ்ம். அன்சூப்பர்வைஸ்டுக்கு வந்து 2 இருக்குது, டிபி ஸ்கேனும் கேமீன்ஸும், ம். கிளஸ்டரிங்கும் தென் டிபி ஸ்கேனும் 2மே இருக்குது. ஓகே. அதுல வந்து ஓ இது ஒரு
லிஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த லிஸ்ட் ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் வந்து மேலே டெக்ளேர் பண்ணியிருக்கோம். லீனியர் ரெக்ரெஷன், டெசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி மேலே டெக்ளேர் பண்ணி வச்சுட்டு அது அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஒன்று ஒன்றா ஹைட்ரேட் ஆகுது. ஓகே. லிஸ்ட்டுக்குள்ள வந்து ஒன்று ஒன்றா ஃபார் மாடல் ஃபங்க்ஷன் மாடல் அது ஒன்று ஒன்றா ஹைட்ரேட் ஆகி அதில் வந்து R2 வரும். அதோட பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் வந்து கீழே வந்து ப்ரொவைட் ஆகுது ஒவ்வொரு இதுக்குமே. எம்ஏஇ எம்எஸ்சி ரெண்டுமே வந்துடுது. அண்ட் ஆர்எம்எஸ்சி ஆர் ஸ்கொயர் 4 வேல்யூ வந்து அதோட மெட்ரிக்ஸாக வந்துடுது. அதில் வந்து பெஸ்ட் எது அப்படின்னு சொல்லி கம்ப்யூட் பண்ணி ஃபைனலாக கொடுத்துருது. அவ்வளோதான். ஓகே ஓகே. ஸோ ஸோ finding out the best model or finding out whether it is an unsupervised and supervised அந்த ப்ராசஸ் வந்து இந்த கோடுக்குள்ள முடிஞ்சிடுது. ஸோ திஸ் இஸ் and not only that you are giving the values of basic metrics of different values models. metrics. Okay, so you are analyzing and giving the metrics as well, right? Yeah. அப்போ fine. So இது வந்து ஒரு இப்போ வந்து ஒரு okay. Now I will tell you how this becomes an application. I will try பண்ணுங்க. And this is where you have to I mean, as a machine learning engineer, this is also you should know. This is not a mandate or something. If you should know, this is better. And I mean, அதை learn பண்ணி வச்சுக்கிறதுனால ஒன்றும் நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லைல்ல. What I'm just requesting, இப்போ ஒரு 60% ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் த கோர் பிஸ்னஸ் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடுது. இப்போ நாளைக்கு வந்து ஐ மீன் வி நீட் டு டெஸ்ட் இன் மல்டிபிள் வேஸ். அதாவது எக்கச்சக்கமான ஒரு 20-30 டேட்டா செட்டு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் ப்ராசஸ். குட் பி டிசிஷன் ட்ரீ, ஐ மீன் குட் பி சூப்பர்வைஸ்ட் ஆர் குட் பி அன்சூப்பர்வைஸ்ட். எல்லா இதுல இருந்தும் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணணும். அது ஒரு ஃபேஸ். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டிங், ஐ மீன் இந்த இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு மல்டிபிள் ஆங்கிள் வந்து நீங்க ஒரு பாதி டெஸ்ட் பண்ணுங்க, நம்ம கிருத்திக் பாதி டெஸ்ட் பண்ணட்டும், ரைட்? கொடுத்த உடனே there should not be any ஐ மீன் எங்கெங்க நம்மளோட இன்டர்வென்ஷன் தேவைப்படுதோ அங்க மட்டும் கொடுத்துட்டு யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் தி ஃபைனல் ரன், ஐ மீன் ஃபைனல் அவுட்புட். அவ்வளவுதான். தட் இஸ் வாட் தி எய்ம் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். கரெக்டா? ஸோ டெஸ்ட் பண்ணி பாருங்க, அவுட்புட் வந்ததெல்லாம் நோட் பண்ணி வச்சிருங்க. Take a screenshot. Okay, this testing phase should be completed. இது ஒண்ணு. Next வந்து go to ChatGPT. அதாவது இது வந்து எப்படி ஒரு ப்ராஜெக்டாவோ இல்ல இப்போதைக்கு இது ப்ராஜெக்ட் லெவல்ல இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் லெவல்ல இருக்கிறத how we are going to convert this into a கரெக்டான ஒரு ஃபார்மேட்ல, ப்ராஜெக்ட் ஃபார்மேட்ல அது பண்ணுவோம். அதுக்கப்புறம் வில் மேக் இட் ஆஸ் எ மினி ப்ராஜெக்ட், ஐ மீன் மினி ப்ராடக்டா எப்படி மாத்தலாம். சரி, இதை எது ப்ராடக்டா மாத்துறதுக்கு முன்னாடி we have to come with a plan. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ChatGPT போட்டீங்களா? நீங்க என்னால பார்க்க முடியல. Maybe screen share. Okay. மறுபடியும் entire screen போடுங்க. Okay. It's possible இருக்குது. Okay, right. Now, give me just a type. Give me the design thinking process. Design thinking process. Yes, just enter பண்ணுங்க. இதுல வந்து ஒரு 6 இல்ல 5 ஃபேஸ் வரும். Okay, so design thinking processல right 5 types. ரைட்டா? ஃபர்ஸ்ட் போங்க empathize. So empathize na you have to understand the users, their needs and the problems they face. அதாவது இந்த 5 விஷயத்தையும் நம்ம இப்போ டாக்குமெண்ட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ப்ராசஸ். நீங்க ப்ராசஸை வந்து ரொம்ப வேகமா சொல்லிட்டீங்க. இந்த ப்ராசஸை நம்ம அப்படியே வச்சுக்கிறதும் இன்னும் அழகா
கொஞ்சம் கலர்லாம் பூசி மாதிரி ஒரு விஷயமா மாத்துறதும் நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கு வி நீட் டு ஹாவ் அ டிசைன் திங்கிங் ப்ராசஸ் இன் பிளேஸ். அது என்ன டிசைன் திங்கிங் ப்ராசஸ்னா, இதை யாருக்காக அதை பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை யூ நீட் டு டிஃபைன் இட். இப்போ இது ஒரு புதுசா வந்து ஒரு மிஷின் லேர்னிங் கத்துக்க வராங்க. அவங்களுக்கு வந்து இப்போ இனிஷியலா உங்களுக்கு இருந்த மாதிரி அதே மாதிரி கேள்விகள் இருக்கு. நீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் லேர்னர் அண்ட் ஒரு நீங்க தேர்ட் இயர் இல்லை ஃபைனல் இயர்ல இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால உங்களால ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கான பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டி இருந்தது. இஃப் ஐ ஸ்டார்ட் this same process for first year students, it will be really difficult for them to understand. கரெக்டா? அப்போ அவங்களுக்கு இதை ரொம்ப ஈஸியா கொண்டு போனோம்னா, இந்த மாடலை நீங்க ஒரு அப்ளிகேஷனை நீங்க அவங்க கிட்ட கொடுக்கும்போது யோசிச்சு பாருங்களேன். ஒரு நான் ப்ரோக்ராமிங் கை வந்து ஒரு நான் ப்ரோக்ராமிங் பீப்புள் ஜஸ்ட் கம் ஃபார் த லேர்னிங் ஃபார் ப்ரோக்ராமிங், அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து it is just engaging. Okay, so what is happening, what is inside, there, so that we can learn more. அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி உண்டு பண்ண. கியூரியாசிட்டி it will create, I mean, it will become as an interest. கியூரியாசிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு எக்ஸிகியூஷனுக்கு வரும். எக்ஸிகியூஷனுக்கு அடுத்து லேர்னிங் ஃபேஸ். ஓகே, லேர்னிங்னா அவங்க ஓகே இது எல்லாம் இந்த மாதிரி தான் ரொம்ப அழகாகவும் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற அடுத்த ஃபேஸ். ஸோ யூ ஹாவ் டு டிஃபைன் யுவர் எம்பத்தைஸ். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை, வாட் ஆர் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ், வாட் இஸ் த ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷன் தான் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. எல்லா ப்ராப்ளம், ஐ மீன் எல்லா ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடியும் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கான யூசரும் இருப்பாங்க. ஸோ திஸ் ஸ்டேஜ் ஆஃபன் இன்வால்வ்ஸ் யூசர் இன்டர்வியூஸ், அப்சர்வேஷன்ஸ் அண்ட் கேதரிங் இன்சைட்ஸ் டு பில்ட் எம்பத்தி வித் யூசர். அதை இந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு நீங்கள் யார்கிட்டையும் வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து நீங்கள் அதை பற்றி பேச சொல்லி இப்போதைக்கு அவசியம் இல்லை. மேபி வில் மூவ் whenever we are starting with the capstone project, then I will ask you to do this. இப்போ ப்ராஜெக்ட் இன்டர்ன் பண்றவங்க எல்லாருமே அதை பண்ணியிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, ஈவன் வீடியோ ரெக்கார்டாக கூட இருக்கு. ஐ மீன் ஒரு ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் அசிஸ்டன்ட் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, தே வென் டு த பீப்புள், அவங்களோட ரியல் டைம் நடக்கிற சேலஞ்சஸ் என்ன, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் என்ன மாதிரி இருக்கும், அப்படியெல்லாம் வந்து நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கேதர் பண்ண சொன்னேன். ஓகே, அதெல்லாம் வந்து அப்சர்வேஷன்ஸ். வி நீட் டு அப்சர்வ் லாட் ஆஃப் திங்ஸ், லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். Okay, so that is what is called as empathize. Second one, define. Clearly define the problem or challenge based on the insights gathered in the empathize stage. The goal is to create a focused problem statement that guides the design efforts. அதாவது ஃபர்ஸ்டே வந்து நம்ம வந்து என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை கேதர் பண்றோம், அதுக்கான நிறைய ப்ரூஃப் ரெடி பண்றோம். தென் we need define the clear problem statement. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அந்த கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் பண்ண போறோம் இல்லையா, அதுக்கான ஒரு சின்ன ஒரு மினி கேப்ஸ்டோன் தான் நான் பண்ண சொன்னேன். ரைட், ஸோ யூ ஹவ் டன் யுவர் பெஸ்ட், வெரி சூப்பர். நம்ம டெஸ்ட் பண்ணோம், நிறைய டெஸ்ட் பண்ண பிறகு தான் இந்த இன்னும் இது பண்ண முடியும். ஓகே, ஸோ செகண்ட் ஃபேஸ் வந்து டிஃபைன். தேர்ட், ஐடியேட். ஜெனரேட் a wide range of ideas and solutions. இப்போ ஆல்ரெடி சொல்யூஷன் இருக்கு, பட் ஜஸ்ட் உங்களுக்காக ஜஸ்ட் ரீட் பண்றேன். To address the problem, this stage encourages brainstorming and thinking creatively without limitations, allowing for a variety of approaches. ஸோ நீங்க ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள போயிருப்பீங்க, அதுக்கப்புறம் தான், பிகாஸ் ஐ டென்ட் கிவ் எனி கைண்ட் ஆஃப், ஐ மீன் ஐ ஹவ் கிவன் அன் ஐடியா, தட்ஸ் இட், அண்ட் யூ ஜஸ்ட் கான் த்ரூ தி ப்ராசஸ் ஆஃப் யுவர் தாட்ஸ். அதுல இருந்து எது பெஸ்ட்டோ அதுல இருந்து எடுத்து நீங்க வந்து யூ ஹவ் டன் யுவர் பெஸ்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஐடியேட். தட்ஸ் டன். Prototype. So create a simple, tangible representations of a few selected ideas. Prototypes can be a low fidelity sketches, mock-ups, or high fidelity like working models, and are meant to bring ideas to life quickly for testing. Okay, prototype na உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஹார்ட்வேர் பெரிய ஒரு ப்ராஜெக்ட் உள்ள போறோம்னா அதோட மினியேச்சர் மாதிரி சில இதெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனினா அதனோட மினியேச்சர் சின்னதாக ஒரு ப்ரோட்டோடைப் இருக்கு.
அதிகமாக ஒன்றும் செலவு இருக்காது. ஸோ அதில் இந்தந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுதுன்னு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணுவோம். அதே மாதிரி சாஃப்ட்வேரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரோட்டோடைப்பு வில் பி யூஸிங் லாட் ஆஃப் திங்ஸ். அதில் வந்து ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸ் வந்து ஃப்ளோ சார்ட் போடுவோம், ப்ரெசன்டேஷன் போடுவோம். தோஸ் திங்ஸ் ஆர் கான். இப்போ வந்து ஃபிக்மா அப்படிங்கிற சாஃப்ட்வேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபிக்மாவில் வந்து ஒரு டிசைன், அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ இந்த அப்ளிகேஷனை இப்போ இந்த அப்ளிகேஷனுக்கான ஒரு பேக் எண்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. இதனோட ஃப்ரண்ட் எண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும்ல. அந்த ஃப்ரண்ட் எண்டை அதில் யூ கேன் ஜஸ்ட் ட்ரா. ஃபிக்மா கேள்விப்பட்டிருக்கீங்களா? FIGMA யூஸ் பண்ணிருக்கோம் சார் ஆல்ரெடி. பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை யூஸ் ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன். பண்ணி, எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ அதை யூஸ் பண்ணி யூ ஜஸ்ட் கிவ் அ ஸ்கெட்ச். இந்த ப்ராஜெக்ட் இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்க, அதாவது இப்படிதான் இருக்க போகுதுன்னா இப்படிலாம் ஒர்க் பண்ணலாம். இப்போ நீங்க பேக் அண்ட் இன்ஃபர்மேஷனை நீங்க எப்படி எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணலாம். அதே மாதிரி அதுல ஃப்ரண்ட் அண்ட் இதை வச்சா எப்படி இருக்கும், ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், யூஐ UX யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், இல்லை யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்கன்னா தென் இட் வில் பிகம் அ 100% ப்ரோட்டோடைப் மாடல். அதை பேஸ் பண்ணி அதை உள்ளுக்குள்ள போய் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணி மறுபடியும் திருப்பி டபுள் செக் பண்றதோ இல்லை மறுபடியும் ரீடூ பண்றதோ இல்லாம we will think everything before starting our idea. ஓகே, ஸோ ஏன்னா அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கிராஷ் பண்றதுக்கு பதிலாக, ரைட்? ஸோ யூ கேன் ஜஸ்ட் பெட்டர் டூ ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, ப்ரோட்டோடைப், இதுக்கான ப்ரோட்டோடைப்பையும் ரெடி பண்ண யோசிங்க. ஒரு ப்ரோட்டோடைப், இதை ஒரு அப்ளிகேஷனாக இருந்தால் இது எப்படி இருக்கும், திங்க் அபவுட் இட் அண்ட் தென் டெஸ்ட் the prototype with users, gather feedback and so this is the next step. So இந்த 5 ஸ்டெப்பும் இதுல வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபார் தட் யூ ஹாவ் டு மேக் எ டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ். ஸோ இதுதான் ஒரு ஒரு இப்போதைக்கு ப்ராஜெக்ட். ஏன்னா சின்ன விஷயம் தான் இது. சின்ன விஷயமா இருந்தாலும் யூ ஹாவ் டன் அ வெரி ஃபென்டாஸ்டிக் ஜாப். அதை வந்து டெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் அப்ளிகேஷனாக போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இது என்ன அப்ளிகேஷன், அதுக்கான எல்லா கலர்ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் +2ல் பண்ணியிருப்பீங்க ரெக்கார்ட் ப்ரெசன்டேஷன், ஈவன் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் வரைக்கும் எக்கச்சக்கமாக விஷயம் பண்ணியிருப்பீங்க. யூஸ் ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் யூட்டிலைஸ் ஆல் தி சாஃப்ட்வேர்ஸ் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் கிவிங் யூ த பெஸ்ட் மாடல் ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் திஸ். சிம்பிள் ப்ராஜெக்ட் தான், ஆனால் பெருசாக ஷோகேஸ் பண்ணணும். ஸோ கைண்ட் ஆஃப் அ மார்க்கெட்டிங் யுவர் செல்ஃப், மார்க்கெட்டிங் யுவர் ஸ்கில். புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே ஓகே, ஜஸ்ட் மேக் இட் மேபி இந்த யூசர் ஃப்ரெண்ட்லி, எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், கொண்டு வாங்க. ஆமா, சின்ன விஷயம் தான், ஆனா இந்த சின்ன விஷயத்துல இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகே, இந்த சின்ன 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 விஷயம் தான் ஒரு பெரிய ப்ராடக்டா மாறுது. சின்ன ஐடியா தான் பெரிய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாகவும் சொல்யூஷனாகவும் மாறுது. அப்படிங்கிறத அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தென் யூ வில் திங்க் அபவுட் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் as well. உங்களுக்கு அதுல இருந்து எக்கச்சக்கமான ஐடியாஸ் வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் திங்கிங் ஆன் தோஸ் லைன்ஸ் அண்ட் start implementing those ideas until we will meet next class. Okay. ஓகே சார். ஃபர்ஸ்ட் சார் சுத்தி கால காணோம். ஐ திங்க் நெட்வொர்க் ப்ராப்ளம் சார். ஆமா, கேட்குறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ ஓகே, ஸோ இதுக்கான டைம் ஜஸ்ட் எவ்வளோ நேரம் ஆகும் அதையும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ தட் யூ வில் ஹாவ் அ பெட்டர் ஐடியா ஹவு லாங் அ ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் அ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் இப்போ ஒரு ஐடியேஷன்ல இருந்து ஒரு ரியல் டைமுக்கு இல்லை லைவ் ப்ராடக்டாக வருது அப்படிங்கிறது வரைக்கும் யூ கேன் ரெக்கார்ட் ஆல் திஸ் திங்ஸ் அண்ட் தென் யூ கேன் ஹாவ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இதை யோசிங்க. இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம், அது ப்ரெசென்டபிளாக எப்படி மாற்றலாம் அப்படின்னு யோசிங்க. தென் அண்ட் கிவ் அப்போ இதுக்கான GUI எப்படி எல்லாம் இருக்கலாம், கிராஃபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி எல்லாம் வரலாம், அதுக்கான ரெடிமேட் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு ஆன்லைன்ல. ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க, அதை ஃப்ரீயா ஓப்பன் சோர்ஸ் ஏதாவதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஓப்பன் சோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா
யூஎக்ஸ் பிக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு சார், அது ஆட்டோமேட்டிக்கா ஏஐ பில்ட் பண்ணி தர மாதிரி இருக்கு சார். அது ஓகே பிரச்சனை இல்லை சார். அது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த டெஸ்டிங் ஃபேஸை வந்து நான் ஆட்டோமைஸ் பண்ண ட்ரை பண்றேன். லைக் 30 டேட்டா செட்ஸ் இல்லாம பல்க் நிறைய டேட்டா செட்ஸ் பல்கா பண்ணுங்க. கரெக்ட். அது ட்ரை பண்றேன். நான் அதை ஆட்டோமைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அண்ட் தென் ஆட்டோமேட் பண்ணிடுங்க. அண்ட் தென் சூப்பர். இது நான் யூஐ வந்து ஐ வில் ட்ரை டு டிசைன் தட். அந்த ஃபிக்மால நம்ம டிசைன் பண்ணிட்டு அதை கேன் கன்வெர்ட் இட் டு HTML அண்ட் CSS அந்த மாதிரி சாட்ஜிபிடி கொடுத்து பண்ணுங்க. கூட பண்ண முடியும். சூப்பர். அப்புறம் என்ன? அதை பண்ணிட்டு அந்த என்ன சொல்றது, அந்த HTML CSS சீட்ஸை வச்சு ஃபிளாஸ்க் வச்சு நம்மளால டெப்ளாய் பண்ணிக்க முடியும் ஒரு வெப்சைட்டா. லோக்கல் என்னால ஹோஸ்ட் பண்ண முடியும். ஓகே சூப்பர். அந்த மாதிரி பண்ணுங்க. இந்த ஒரு ப்ரொசீஜரை ட்ரை பண்றோம் சார். இதை பண்ணிட்டு இது எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க 2 பேரோட GitHub ப்ரொஃபைல் இருக்குல்ல, ஓகே, அதுல போயிட்டு யூ ஜஸ்ட் ஹேவ் ஆல் தீஸ் திங்ஸ் இன் பிளேஸ். அது வந்து கொஞ்சம் மேண்டேட்டா நீங்க பாருங்க, உங்களுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா. ஓகே சார். அதை வந்து அதையும் வந்து அழகா ப்ராப்பரா பண்ணணும். லைக் ஏதாவது ஒரு ஒரு கிட்டப் போங்களேன், ஐ வில் ஷோ யூ. ஏதாவது எக்ஸாம்பிள் கண்ணிலே படும். அது அவங்க எப்படியெல்லாம் சாதாரண சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷனை கூட எவ்வளோ ஈஸியாக அவனுங்க அதுலேயே நோட்ஸ் மாதிரி கொடுத்துருவானுங்க. அதுலேயே வந்து ஐ மீன் நோட் புக் மாதிரியே கொடுத்துருவாங்க. அதுலேயே ஷோ கேஸ் பண்ணுவானுங்க, ப்ரெசன்டேஷன் மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுங்க கிட்டப்ல. சிம்பிள் லீனியர் ரிக்ரெஷன். ஆன் GitHub. ஏதாவது ஒரு போங்க. பாருங்க எவ்வளவு பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து கோடு இல்ல, இது மாதிரி நான் எதிர்பார்க்கல. இது இல்ல. புரியுது சார், அது கிளியரா புரியுது இல்லையா எக்ஸ்பிளைன் நான் பண்ற சொல்றது? மாதிரி நம்மளுக்கு. எக்ஸாக்ட்லி. அவன் அப்படியே ப்ரெசன்டேஷனோட எல்லாமே அதுலயே இருக்கும். உங்களுக்கு எல்லா விஷயமும் எங்கேயுமே போக தேவையில்லை. அந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். அண்ட் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ யூ ஆர் கிரியேட்டிங் வேல்யூ ஃபார் யுவர் ஓன் ஒர்க். ஸோ அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மாடியூல் நிறைய டவுன்லோட்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ டவுன்லோட்ஸ் வர வர உங்களோட ப்ரொஃபைல் ஃபேமஸ் ஆகும். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ஃபேமஸ் ஆக ஸோ யூ வில் பிகம் ஒன் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்சஸ் இன் மிஷின் லேர்னிங். ஓகே, ஸோ அது வந்து உங்களோட கெரியருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ தட்ஸ் ரியலி அ கிரேட் திங் யூ ஹேவ் டு டூ. அதை வந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்தே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே சூப்பர். ஓகே, அது பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ரைட், நம்ம எப்போ ஓகே ரைட். ஸோ இது புரியுது இல்லையா நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு? பண்ணிட்டு எனக்கு புரியுது சார். சொல்லுங்க. அந்த கோடை எனக்கு அனுப்பிவிடுங்க. இப்போ ஓகே சார். நீங்கள் அந்த கோடை அனுப்பிவிடுங்க. ஐ வில் டெஸ்ட் இட் ஃப்ரம் மல்டிபிள். நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் எனக்கு சொல்லுங்க. ஓகே சார். ரைட். சரி, நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணோம்? எந்த அல்காரிதம் ஸ்டாப் பண்ணோம்? ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்துட்டோமா? NLP ஆரம்பிக்கணும். ஓகே ஓகே. NLP டைரக்டா ஆரம்பிக்க முடியாது. we have to start the ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். அதுக்கப்புறம் தான் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் CNN பார்க்கணும். சிஎன்எனுக்கு அப்புறம் தான் NLP. இப்போ அதெல்லாம் எதுவுமே இருக்காது இதில். ஸோ இதுக்கப்புறம் வாட் எவர் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இதை வச்சுக்கோங்க ரெஃபரன்ஸ்க்கு. பட் ஐ வில் ஸ்டார்ட் something very important now. Go to the neural network. I mean, open new tab. New tab போயிட்டு neural network. What is neural network? மீடியம், ஏதாவது ஒரு மீடியம் ஆர்டிக்கலோ இல்லை சம்திங். ஏன்னா இதுக்கு மேலே டீப் லேர்னிங் நம்ம, ஸோ வி ஆர் ஸ்டெப்பிங் இன் டு டீப் லேர்னிங். வி ஹவ் டன் வித் அவர் பேசிக் மிஷின் லேர்னிங் கான்செப்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ ஈவன் அந்த ப்ராஜெக்டையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த சின்னதாக ஒரு ப்ராஜெக்டும் அதை பண்ணிட்டீங்க. பட் ஸ்டில் யூ ஹாவ் த பொட்டன்ஷியல். நான் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்குறேன்.
and I want you to do a lot of other things. Okay, so அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட இருந்து. இப்போதான் Yes, sir. ஃபர்ஸ்ட் பேசிக் பிகின். ஐ மீன் you have just very wonderful beginning, but I'm expecting lot of other things too. Okay, right. First, in deep learning process, ஒரு முக்கியமான டெர்மினாலஜி நியூரல் நெட்வொர்க். ஓகே, இந்த நியூரல் நெட்வொர்க் முன்னாடி ஒரு சின்னதா ஒரு விஷயம் இருக்கு. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணுங்க. நாலேஜ் பேஸ். நாலேஜ் பேஸ் இன் டீப் லேர்னிங். இன் டீப் லேர்னிங், ஏன்னா நாலேஜ் பேஸ்ன்றது எது வேணாலும் இருக்கும். டீப் லேர்னிங் நம்ம பார்ப்போம். மேபி உங்க இருக்கான்னு பாருங்க. நினைக்கிறேன். எஸ் எஸ் ஏஐ நாலேஜ் பேஸ். ரைட். அந்த டெஃபினேஷன் மட்டும் படிங்க. வாட் இஸ் அன் ஏஐ நாலேஜ் பேஸ்? ரீட் பண்ணவா சார்? ரீட் பண்ணுங்க. An AI knowledge base is an advanced system that uses the artificial intelligence to store, manage, and retrieve information. ஓகே Analyze ஓகே, data. அப்படியே இருக்கு. ஓகே ஓகே. இப்போ நம்ம நம்மோட பிரெயின்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. நம்ம இதை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நிறைய. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அன்சூப்பரைஸ்ட் லேர்னிங் மாடல்லாம் இந்த விஷயம் யூஸ் பண்ணியிருக்கோம், அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் சும்மா அங்கங்கே ஜஸ்ட் டச் பேஸ்ட் ஆன் தட். பட் வி நெவர் லுக்ட் லைக் வி நெவர் டைவ் டீப். ஓகே, இப்போ ஒரு சிஸ்டம் நீங்க வந்து ஆன் பண்ணி ஒர்க் பண்றீங்க. ஒரு ஃபோனை எடுத்து ஒர்க் பண்றீங்க. ஈவன் ஒரு மியூசிக் சிஸ்டம் எடுத்து ஒர்க் பண்றீங்க. யூ கேன் டேக் என் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, எதை எடுங்க. ஈவன் நீங்க தண்ணி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு, அதுக்குள்ள தண்ணி இருக்கு. தண்ணி இருந்தாதான் அதுக்கு பேர் வாட்டர் பாட்டில். கரெக்டா? அப்போ வெளியே இருக்கிற அந்த விஷயம் வந்து இட் இஸ் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் ஓகே, இன்சைட் சம்திங் இஸ் தேர். சம்திங் லைக் அது வாட்டராக இருக்கலாம், இல்லை மில்காக இருக்கலாம். மில்க்னா வேற மாதிரி சொல்லுவோம், தண்ணி இருந்தால் வேற மாதிரி சொல்லுவோம். சேம் லைக் யுவர் ஐ மீன் லேப்டாப். லேப்டாப்பில் வந்து நீங்கள் ஃபர்கெட் அபவுட் இன்டர்நெட். உள்ளே போன உடனே யூ ஹாவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் லைக் மதர் போர்ட், சிபியு அண்ட் அதாவது பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுக்கான என்னென்ன விஷயம் இருக்குது, கீபோர்ட், மவுஸ், ரைட்? ஸோ இது அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை ட்ரை பண்ணுறீங்க, ரைட்? ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த லேப்டாப்ல இருந்து ஈவன் இன்டர்நெட் வராத காலத்துலயும் லேப்டாப் இருக்கு. ஓகே, அப்போ அதுக்கான எல்லா விஷயமும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான விஷயம் எடுக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸல் ஷீட்ல நீங்க ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்குறீங்க. எக்ஸல்ல வந்து ஒரு ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்கு, ரிட்ரீவ் பண்றதுக்கு ஏதோ பார்க்குறீங்க. கரெக்டா? இதே மாதிரி ஒரு ஒரு விஷயமும். ஓகே, டாக்குமெண்ட், வேர்ட் டாக்குமெண்ட், யூ ஆர் ரீடிங் வேர்ட் டாக்குமெண்ட், பிடிஎஃப். கரெக்டா? அப்போ பிடிஎஃபாக இருக்கட்டும், எக்ஸலாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், அது உள்ள இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் நம்மளால ரீட் பண்ண முடியும். சிமிலர் வே, இப்போ நம்மளோட மூளையில் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் அதை ரீட் பண்ண முடியும். கரெக்டா? இட் ஹாஸ் டு ஹாவ் சம், ஐ மீன் இட் ஹாஸ் டு ஸ்டோர் சம் கைண்ட் ஆஃப் நாலேஜ். இப்போ நான் வந்து சல்மான் அப்படிங்கிற ஒருத்தரோட பேசணும்னா எனக்கு என்ன தெரியும்னா சல்மானை பற்றின ஒரு பேசிக் டீட்டெயில் எனக்கு தெரியும். கரெக்டா? அது வந்து எங்கேயோ எனக்கு என்னோட இதில் ஸ்டோர் ஆகும். சல்மான் வந்து ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், சாயிரம் இந்தியா கல்வி படிக்கும். ஸோ தெர் ஆர் சோ மெனி ஃபீச்சர்ஸ். ஒரு பேர், அது சம்மந்தமான எல்லா விஷயமும் அது. ஸோ இது எல்லா டீட்டெயிலும் சேர்ந்தது தான் சல்மான். இல்லைன்னா சல்மானுக்கு எந்த ஒரு அடையாளமும் கிடையாது.
ஹூ இஸ் சல்மான் அப்படின்னா, சல்மான் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டைட்டில், ஒரு பேர், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிச்சு. ரைட். அந்த பேக் எண்ட்ல என்னன்னா, சல்மானுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபீச்சர்ஸ், informations related to Salman, right? A similar way for whoever it is. So we have some kind of a basic database, right? அதை அப்படியே ஒரு சிஸ்டம்ல இருந்து நம்ம ரிட்ரீவ் பண்றதுக்கு முயற்சி பண்றோம். இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் பேசிக் மிஷின் லேர்னிங் அப்ரோச் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ், our approach for learning deep learning, it kind of quite different. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நிறைய டெர்மினாலஜி யூ ஆர் கோயிங் டு லேர்ன். You are going to learn about a lot of new things, lot of automated things, lot of advanced things. So இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து we are just going to learn how, I mean, acquiring knowledge. அதுக்கப்புறம் we become some kind of a the terminology called knowledge base. அதாவது இப்போ நீங்க வந்து இப்போ 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, இது இப்போ வந்து 4வது வருஷம், ரைட். 3 வருஷம் நீங்க இது வரைக்கும் படிச்சிருக்கீங்கல்ல, யூ காட் சம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ எக்ஸ்பர்டீஸ். ஏதாவது ஒரு ஸ்கில், ஏதோ ஒரு இதில் எக்ஸ்பர்டீஸ் இருக்கு, இல்லை அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது யூ ஆர் ஜஸ்ட் ரீடிங், கோயிங் ஃபார் ட்ரைனிங், சோ மெனி திங்ஸ். ஈவன் நம்ம ஒரு பேசிக் மிஷின் லேர்னிங்கை முடிச்சிட்டோம். தட் மீன்ஸ் யூ அக்வயர்ட் த பேசிக் நாலேஜ் ஆஃப் மிஷின் லேர்னிங். அந்த இப்போ லேர்ன் பண்ணது எதுவுமே மறந்துடாது. ஓகே, உங்களோட மூளையில எங்கேயோ ஒரு விஷயத்த எங்கேயோ இருக்கு. இப்போ ஓகே, இது இந்த மாதிரி ப்ராஜெக்டை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓரளவுக்கு யூ டிட் சம் பேசிக் ரிசர்ச் அண்ட் ஆல்சோ டெவலப்மெண்ட், அண்ட் யூ டெவலப் தட் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அண்ட் வி ஜஸ்ட் டன் அண்ட் இட் இஸ் இன் ஃபைனல் ஸ்டேஜ். அப்போ that means those kind of an information you are just acquired so far, அதை அப்படியே அப்ளை பண்றீங்க. அதை அப்ளை பண்ணும்போது ஓகே, நம்ம இது இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே படிச்சிருக்கோம், அன்சூப்பர்வைஸ்னா இது இங்கே படிச்சிருக்கோம், இதோட கேரக்டர்ஸ் இப்படி இருக்கும், சூப்பர்வைஸ்னா இப்படி இருக்கும், ரைட். தீஸ் திங்ஸ் ஆர் கால்ட் அஸ் நாலேஜ் பேஸ். ஓகே. அண்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும், ஸோ wherever, I mean, whatever you are going to do, you are trying to mimic that system to understand what your brain does. உங்களோட மூளை வந்து எவ்வளோ ஃபாஸ்டாகவும் எவ்வளோ குவிக்காகவும் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதோ அதே மாதிரி பல மடங்கு ஒரு வேகத்துல, மேபி எல்லா டைமும் நம்ம என்ன கனெக்ட் பண்ணுவோம்னா மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இது பயங்கர ஃபாஸ்டாக போடும். வாட் எவர் த இன்ஃபர்மேஷன்ஸ் வி ஆர் கிவிங், அது வந்து மனித மூளையை விட பியாண்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபினிட்டி லெவல் வரைக்கும் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதுதான் இந்த கம்ப்யூட்டரோட பவர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த விஷயத்த we are trying to implement through the knowledge base. ஓகே. இப்போ வந்து நீங்க ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம், ஒன்றும் இல்லை, நீங்க வந்து இப்போ டால்இ அப்படிங்கிற டெக்ஸ்ட் இமேஜ் டூல அக்சஸ் பண்றீங்க. அது நீங்க ஒரு ப்ராம்ப்டை கொடுக்குறீங்க, அது ஒரு இமேஜ் கொடுக்குறீங்க. இதுதான் யூசர் பார்க்குற ஒரு விஷயம். யூசர் பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, பேக் எண்ட்ல அதுக்கு அவ்வளோ நாலேஜ் பேஸ், கிவன் ட்ரைனிங், டெஸ்டிங், வேலிடேஷன் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் உங்களோட எல்லா லெட்டர்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், பேஸ்ட் ஆன் தி டிக்ஷனரிஸ், இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒரு இமேஜா கொடுக்குது. மேபி வெதர் வி ஆர் கன்வின்சிங் வித் தட் இமேஜ் ஆர் நாட், தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் ஒரு 2 வார்த்தையில் ஒரு வார்த்தை கொடுத்தாலும் ஒரு இமேஜ் கிடைக்குது அப்படின்னா, how the process has been gotten up, how their knowledge base, அதனோட எக்ஸ்பர்டீஸ் லெவல் எப்படிலாம் இருக்கும், ரைட். அது ஒரு நாலேஜ் பேஸ் இல்லாம அந்த ஒரு இமேஜ் வராது. உங்களுக்கு புரியுதா இப்போ நாலேஜ் பேஸ்னா என்னன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டீப் லேர்னிங் ப்ராசஸ். இந்த இந்த ப்ராசஸ் இல்லாம யூ நெவர் டூ யுவர் acquire or train any model in deep learning.
ஓகே, இப்போ டீப் லேர்னிங்ல மட்டும்தான் இந்த மாதிரியா? இப்போ மிஷின் லேர்னிங்ல நாலேஜ் பேஸ் இல்லையா? கட்டாயம் உண்டு. அப்ப ஏன் அங்க பேசாம நம்ம இங்க பேசுறோம்? ஏன் அப்படின்னா இதுல தான் இந்த நாலேஜ் பேஸ் எல்லாமே வி ஆர் ஜஸ்ட் டைரக்டா வந்து அப்ளை எடுத்து நம்ம ஒர்க் பண்ற வேலை இங்க தான் அதிகம். அங்க என்னன்னா பேசிக் மிஷின் லேர்னிங்ல வி ஹேவ் வாட் வி ஹேவ் டன் மோஸ்ட்லி எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம், ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. பட் இந்த நாலேஜ் பேஸ் இருக்குல்ல, ஆல்ரெடி எல்லாமே ஒரு ப்ரீ ட்ரெயின்டு மாடலை வச்சுக்கிட்டு கரண்ட் டேட்டாவை நம்ம எடுப்போம். இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். தட் இஸ் வை வி ஆர் டாக்கிங் அபவுட் தி நாலேஜ் பேஸ். உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ ஏன் மிஷின் லேர்னிங்ல பேசாம இந்த கான்செப்டை இங்கே பேசணும்? அதுக்கான அவசியம் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் வாட் தி இன்ஃபர்மேஷன், திஸ் இஸ் வாட் திங், தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் அன்பிரடிக்டட் ஆர் அன்பிரசிடென்டட் ஈவெண்ட்ஸ் விச் வி ஆர் டாக்கிங் இன் டீப் லேர்னிங். யார் வேணாலும் யூசர் வந்து என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். There is no limit to the questions, but we have, as a system, we have to respond. I mean, we means the system, the deep learning system or deep learning model should respond. அதுக்கு தான் வந்து நம்ம we are using this so much of infrastructure, we are spending so much of money, right, allocating budget. அதனால தான் இந்த மாடல்லாம் வந்து நம்ம கைண்ட் ஆஃப் உங்களோட ஃபோன்ல இருந்து இப்போ நீங்க வந்து ஒரு வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் இருந்தால் போதும், மைக்ல நீங்க பேசினாலே அதுவும் டைப் பண்ணும். எனி லாங்குவேஜ் வி கேன் டூ. தெர் ஆர் சோ மெனி மல்டிபிள் டாஸ்க். அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நாலேஜ் பேஸ் தான் பேசிக், அண்ட் தட் இஸ் த ஃபவுண்டேஷன் மாடல். ஓகே, இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தியரி. ரைட், இப்போ நிறைய தியரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் நிறைய நம்ம படிச்சுட்டே இருக்க போகிறோம். அதுக்கு தான் முதல்ல. ஸோ நியூரல் நெட்ஒர்க் ஆரம்பிச்சுட்டு ஏன் நாலேஜ் பேஸ் அப்படின்னா, நியூரல் நெட்ஒர்க்ல இருக்கிற எல்லா விஷயமும் நாலேஜ் பேஸ் பண்ணி விஷயம் தான். அதனால தான் இது தெரிஞ்சால் மட்டும்தான் அது நம்ம கரெக்டாக பண்ண முடியும். ரைட். ஸோ அன்லைக் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் பேசஸ் which rely on manual input and organization, right? An AI knowledge base leverages AI text analysis and natural language processing to understand and categorize data. I think it is a very straightforward information. So I will go deep, and whatever we discussed, that is what it is there. So this allows for more intuitive and efficient information retrieval. Yeah, this is very important. அதாவது இன்ட்யூட்டிவ், யாரும் இதை சொல்லணுன்ற எந்த அவசியமும் இல்லை. இந்த சிஸ்டமே பண்ணிட்டு அந்த மாடலை நீங்க வச்சுட்டீங்கன்னா போதும், ட்ரெயின் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும், அந்த நாலேஜ் பேஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ரைட், இன்ட்யூட்டிவா அதுவே ஒர்க் பண்ணும். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் அன்னைக்கு நம்ம சேட் ஜிபிடி நீங்க செக் பண்ணும்போதே உங்களை பத்தின லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் பார்க்க சொன்னேன் இல்லையா, உங்களை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் அது கொடுக்குது இல்லை. தட் இஸ் நாலேஜ் பேஸ். ஓரளவுக்கு திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு கம்பேர் அண்ட் விஷுவலைஸ். விஷுவலைசேஷன் இன் டீப் லேர்னிங், இப்போ மிஷின் லேர்னிங்ல நடந்த அப்ரோச் எல்லாத்தையும் மறந்துடுங்க. யூ ஹாவ் டு ஓப்பன் அப் அ நியூ what to say, new process or thought process in your mind, then only you will be able to understand the deep learning processes. Machine learning approach entirely different, deep learning approach entirely different. Be ready for that and be open for that. ஓகே, ஸோ ஏதாவது கேள்வி வந்துச்சுன்னா நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அதை முதல்ல ஹோம்ஒர்க் மாதிரி ஏதாவது சேட் ஜிபிடிலையோ மற்ற இதில் சர்ச் பண்ணிட்டு அதையும் புரியலன்னா தென் வில் டிஸ்கஸ். அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் இப்போ வரணும். ஓகே, ஸோ அப்படி யூ ஜஸ்ட் ஓப்பன் அப் யுவர் மைண்ட் அண்ட் பி ஓகே, இது எது வேணாலும் நடக்கலாம், எந்த டெர்மினாலஜி வேணாலும் வரலாம். பட் டோன்ட் வரி அபவுட் எனி திங். எல்லாத்துக்கும் ஒரு இலக்கு இருக்கு. என்ன இதில் ஒரு சேலஞ்ச் என்னன்னா, you will not be finding the great material or resources, especially for deep learning. Okay, இப்போ ஒருவேளை நிறைய ரிசர்ச் ஆரம்பிச்சதுனால மேபி அங்கங்கே இருக்கலாம். பட் கம்பேர் பண்ணுறதுக்கும் விஷுவலைஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. அது மட்டும் அந்த கேப் இருக்கு. மிஷின் லேர்னிங் அளவுக்கு டீப் லேர்னிங்கோட ரிசோர்சஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் நாட் ஓப்பன் அண்ட் ஆல்சோ நாட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கேப் இருக்கு. ஸோ யூட்டிலைஸ் ChatGPT in those ways. I mean, those models or something. I'm there anyway. I'm just giving you a heads up on that. Right. இப்போ எஸ்,
Yes, this allows for more intuitive and efficient information retrieval, making it easier for users to find the information they need. Okay, so information retrievalக்கு நிறைய நம்மகிட்ட வந்து மாடல்ஸ் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் டுடே இட் செல்ஃப், ஏன்னா அது எல்லாமே அடுத்தடுத்த லெவல் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸாக மாறிடும். ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ. ரிட்ரீவல் ஈவன் நீங்கள் கேட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாடல் ஆர்ஏஜி, ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ப்ராசஸ், அந்த ஒரு மாடல் தனியாக இருக்கு. ரிட்ரீவலுக்கு மட்டுமே ஒரு மாடல் இருக்கு. இப்போ வாட் எவர் த டூல்ஸ் யூ ஆர் யூசிங் த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் லைக் ஜிபிடி அண்ட் தி அதர் ஜெமினை அண்ட் அதர் எல்எல்எம்ஸ், இது எல்லாமே ரேக் மாடல் யூஸ் பண்ணிட்டான். ஓகே, ஆர் அட்லீஸ்ட் இந்த BERT மாடல்லையும் விஷயம் இருக்கும், பிஇஆர்டி. நோட் டவுன் ஆல் திஸ் திங்ஸ், உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். நான் ரெஃபர் பண்ணும்போது ஈஸியாக. பிஇஆர்டி அது ஒரு மெத்தட் இருக்கு. அண்ட் தென் ஆர்ஏஜி, பிஇஆர்டி ஆர்ஏஜி, ஆர்ஏஜி ஒரு தனி மாடல், அது தனி அல்காரிதம். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணுறது. ஸோ பிஇஆர்டி வந்து நீங்கள் இதில் டிரான்ஸ்ஃபார்மர் தான் பேசிக் ஐடியா இதில் சாட்ஜிபிட்டியில். பட் ஸ்டில் பிஇஆர்டி மெத்தடும் நீங்கள் கூகுள் ஜெமினை அண்ட் தி அதர் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் மோஸ்ட்லி இதுதான் பண்ணுவோம். ஸோ BERTம் டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு சப்டிவிஷன் தான். ஸோ நோ நீட் டு வரி. ஓகே, ஃபைன். Next, so AI knowledge base are designed to handle vast amounts of data from various sources, including documents, emails, websites, and databases. Exactly, right? So by using machine learning algorithms, and இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், இங்க டீப் லேர்னிங் படிக்கும்போது நிறைய இடத்துல 90% or 95% they will be using the terminology machine learning. Okay, so don't worry about, don't get confused. ஏன் இங்க டீப் லேர்னிங்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணல? It is, அவங்க they have the, I mean the researchers தான் they will follow some of the hierarchy. மிஷின் லேர்னிங்கும் டீப் லேர்னிங்ல ஒரு 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 பார்ட் ஆஃப் மிஷின் லேர்னிங். ஸோ டீப் லேர்னிங் இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் இன் டெப்த். ஐ திங்க் அந்த அந்த ஹைரார்கி டாக்குமெண்ட் பார்த்துருக்கீங்களா? ஏஐ ஒரு சர்க்கிள் இருக்கும், ஏஐக்குள்ள மிஷின் லேர்னிங் இருக்கும், மிஷின் லேர்னிங்குள்ள டீப் லேர்னிங் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் தி என்டையர் இன்ஃபர்மேஷன். ஓகே, நான் அந்த 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 மேபி அந்த டயக்ராம் இமேஜ் எங்க காமிக்கிறேன் அப்புறமா. ரைட்டு, அப்படி இருந்துச்சுன்னா பாருங்க, அந்த டாக்குமெண்ட் நிறைய இருக்கும். AIML-DL AI image, AIML-DL. Yes. This is what it is. அதான் பண்ணுங்க. Artificial intelligence, அதுக்குள்ள machine learning, அதுக்குள்ள deep learning is part of neural network. அப்படிதான் இது வரும். Okay, this is how it is. Right. So come to the medium. Right. So where we stop? Yeah, this dynamic and adaptive approach sets AI knowledge bases apart from traditional or static systems. So it is not like a basic machine learning process. It is like a dynamic approach. Okay, it is not a static approach. It is dynamic approach. The dynamic it will keep on changing. Okay, right. How does it work? Come down. How do AI knowledge bases work? First, data collection, and then data processing, categorization and storage, information retrieval. Fourth, the information retrieval. Next, that's it, right? So this is how the knowledge base will work. அதுக்கப்புறம் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் நான் இப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு டச், ரைட்? ஸோ இங்கேருந்து அப்படியே டைரெக்டாக நம்ம நியூரல் நெட்வொர்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வரும். ஓகே, ரைட்.
What is a neural network? So it is essentially a naive implementation of how our brains might work. It is not a very accurate representation, but it tries to replicate some of the methods our brain uses to learn from its mistakes. The same thing. அதாவது reinforcement learning how it is trying to learn on its own mistakes. Mistake பண்ணும்போதெல்லாம் எப்படி பனிஷ் பண்ணிட்டு then it is getting some awards or rewards or whatever it is, and based on that it will improve the system, right? So kind of the same kind of an approach in neural network it will just do. இப்போ இப்போ நியூரல் நெட்வொர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண பிறகு ஓகே நம்ம ஹியூமன் சைக்காலஜியை நம்ம படிக்க வேண்டியது அங்கங்க இட்ஸ் இஸ் ரியலி நிறைய பேர் இதை டீச் பண்ண மாட்டாங்க. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ எங்கெங்கெல்லாம் நம்ம we need to discuss those things, we will discuss it. ஓகே, சைக்காலஜி தெரியாம டீப் லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா அந்த ப்ராசஸ் கஷ்டமா இருக்கும். கோடிங் கஷ்டமா இருக்காது, லைப்ரரிஸ் எடுக்கிறது கஷ்டமா இருக்காது. ஐ எம் நாட் சேயிங் தட். வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, இப்போ நம்ம லைஃப் ஆக்சுவலா நம்ம பிரெயினை தான் நம்ம இமிட்டேட் பண்ணி we are just trying to portray or expanding something. Whatever I am thinking, I want the machine has to do. அதுதான் நம்ம ஐ மீன் ஃபார் ஆட்டோமேஷன், ஃபார் மல்டிபிள் ரீசன்ஸ், நிறைய விஷயத்துக்கான. ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஆட்டோமேஷன், இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா என்னோட வேலையை ஈஸியாக்குறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த ப்ராசஸ். கரெக்டா? அப்போ சைக்காலஜி அப்படிங்கிற விஷயம் தெரியாம டீப் லேர்னிங்குள்ள வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களால சில கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கோ அதை புரிஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கரெக்டா? அதனால தட் இஸ் வை இப்போ இப்போ ஓரளவுக்கு அந்த டெஃபினேஷன் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்லயோ இல்லை மற்ற இதுலயோ சொன்ன மாதிரி ஆர் லைஃப் இஸ் லைக் ஏஐ ஆர் அவர் லைஃப் இஸ் இன் ஏஐ, ஏஐ இஸ் ஆர் லைஃப், அண்ட் த ஸ்டேட்மெண்ட் இஸ் வைசி வர்சா. ஓகே, அதனாலதான் நான் இந்த ஸ்டேட்மெண்ட் ரெகுலரா விஷயத்தை சொல்றது. டீப் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இந்த ஸ்டேட்மெண்டோட அர்த்தமே புரியும். ஓகே, ஸோ ரைட், நெக்ஸ்ட். The brain is essentially, second paragraph. Yes, the brain is essentially a bunch of neurons connected to each other in a huge interconnected network. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், நியூரான்ஸ். அது நமக்குள்ள இருக்கிற நியூரான்ஸ் ஒரு பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ். அதை கூட நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் ஃபார் ஹவு மெனி நியூரான்ஸ் ஆர் தேர் இன் அவர் பிரெயின். சும்மா உங்களுக்கான ஒரு விஷயமா வச்சுக்கோங்க. இந்த லேர்னிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேளுங்க, how many neurons in our brain? ஒன் பில்லியன் எவ்வளோ? 1 பில்லியன் எவ்வளோ தெரியுமா? 1 பில்லியன் இஸ் ஈக்குவல் டு 100 crores. 1 பில்லியன்னா 100, 100 கோடி. ஸோ 86 into 1 பில்லியன் வச்சு பாருங்க. ஸோ this is how அவ்வளோ நியூரான்ஸ் இருக்கு ஒரு பிரெயின்ல. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நியூரானுக்கும் ஒரு வேலை இருக்கு. ஓகே, ஒவ்வொரு நியூரானுக்கும் ஒரு வேலைன்னு சொல்லும்போது இங்கதான் நம்ம ஒரு அல்காரிதம் படிச்சோம்ல, அசோசியேட்டிவ் ரூல் லேர்னிங். ஞாபகம் இருக்கா? அசோசியேட்டிவ் ரூல் லேர்னிங்ல ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். ரெண்டு, எஸ், ஏப்ரியாரி அண்ட் ஈக்ளாட், ரைட்?
ரெண்டு பார்த்துருக்கோம். எக்லாட். எஸ். நம்ம அங்க பார்த்தது ஜஸ்ட் பார்த்து மிஷின் லேர்னிங்கோட முன்னு போயிருக்கோம். அதை நான் அப்பயே இங்க அப்ப ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் கன்ஃபியூஸ் யூ. அதனால அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு மிஷின் லேர்னிங்கோட நிறுத்திட்டேன். ஓகே, அங்க நான் எனக்கு தெரிஞ்சு அங்க சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். டீப்பா நீங்க பார்க்கலாம். ஸோ இது பிரெயினோட இப்போ உங்களுக்கு வந்து இதே இதே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க உங்களுக்கு வந்து ஒரு 18 வயசு இல்லை 19 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஈவன் 20 வயசுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 20 வயசுல யூ அக்வயர்ட் சோ மச் ஆஃப் நாலேஜ். நிறைய படிக்கிறதுல இருந்து பார்க்கறதுல இருந்து யூ ஹாவ் டன் லாட் ஆஃப் திங்ஸ். அப்சர்வ் பண்றதுல இருந்து யூ அக்வயர்ட் லாட் ஆஃப் நாலேஜ். ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த அவ்வளோ நாலேஜும் அட் எ டைம்ல உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? தலை வெடிச்சு போயிடும். கேட்டா அட் எ டைம்ல எல்லாமே ஞாபகம் வச்சு என்ன ஆகும்? யூ கான்ட் டூ எனி திங். ரைட்? இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கிளாஸ் ஐ மீன் இதை படிச்சுட்டு இருக்கோம். ஈவன் நீங்க கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்டோட ஆட்டிடியூட்லாம் பார்த்துருக்கீங்க. சில பேர் தூங்குவாங்க, சில பேர் வந்து கவனிக்கிற மாதிரி ரொம்ப கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களோட தாட்லாம் வேற எங்கேயோ இருக்கும், அவங்களோட கவனம் வேற எங்கேயோ இருக்கும். ஈவன் நமக்கே கூட அந்த மாதிரி தான் நிறைய நடந்திருக்கும். ஏன்னா இப்போ ஒரு என்கேஜா அந்த செஷன் இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும். அப்போ இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க சொல்லணும்னா அவ்வளோ எஃபோர்ட் போட்டால் தான் அது இன்ட்ரெஸ்டிங்கா மாறும். அதனாலதான் நம்ம மூவியோ இல்லை கேமோ ஆடுறதுக்கான காரணம் என்னன்னா அந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு பிடிச்சி அதை பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது பயங்கர ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. அதனாலதான் அதை வந்து உங்களோட பொட்டன்ஷியல் அதிகமா தெரியல இடம். அப்போ அந்த டைம்ல இப்போ நான் நான் பேசிட்டு இருக்கிற கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி நிறைய ஆட்டிடியூடா இருக்காங்கன்னா அப்போ தட் மீன்ஸ் தட் அவங்களோட நியூரான்ஸ் வில் பி தேர் சம்வேர் எல்ஸ். அது அங்க இல்லை. ஒருத்தருக்கு தூக்கம் இருக்கலாம், ஒருத்தருக்கு மற்ற விஷயத்துல இருக்கலாம். சில பேர் ஃபோன் இருந்துச்சுன்னா ஃபோனை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. so many other things as well. இருமறதுல இருந்து தும்மறதுல இருந்து lot of activities and attitudes among the students. Even sometimes ரிவர்ஸா கூட நடக்கும். டீச்சரும் அந்த மாதிரி இருப்பாங்க. சில சமயம் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா தே காட் டயர்டு, ருட்டீன் ஒர்க், இந்த மாதிரி இருக்கலாம். இது எல்லாமே நியூரான்ஸோட அதனோட அதனோட எஃபெக்டிவ்னஸ் தான் அது எல்லாமே. இப்போ இந்த எஃபெக்டிவ்னஸை புரிஞ்சுக்கிறது எப்படி? கரெக்டா? இப்போ நான் வந்து இந்த நியூரல் நெட்ஒர்க்கை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நான் வந்து ஒரு ஒரு பேசிக் ஃபார்மேட்டுக்கே நான் வர முடியும். அப்படின்னா பேசிக் அல்காரிதம் நான் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஹியூமன் பிரெயினை இமிடியேட் பண்றது தான் வந்திருக்கேன். பட் இமிடியேட் பண்றதுக்கு முன்னாடி ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் மை நியூரல் நெட்ஒர்க். அப்பதான் அது வந்து ஒரு மூளை மாதிரியான ஒரு விஷயத்த அது ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா நான் யோசிக்க வைக்கிறேன், அதை நான் திங்க் பண்ண சொல்றேன். கரெக்டா? ஃபர்கெட் அபவுட் எமோஷன்ஸ். வி டோன்ட் வாண்ட் டு கோ இன் டெப்த். அது எமோஷன்ஸ்லாம் இப்போதைக்கு நம்ம அவசியம் இல்லை, அதெல்லாம் கடைசியில் பார்ப்போம். ஓகே, அப்போ இந்த ஆக்டிவிட்டி மட்டும் பாருங்க. இப்போ இந்த நியூரல் நெட்ஒர்க்குள்ள நியூரான்ஸ் பத்தி பார்க்கும்போது அந்த ஒரு ஒரு ஆக்டிவிட்டிக்கு பின்னாடியும் ஒரு 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 பிளான் அப்படின்னு இல்லை. ஒரு கிளாஸ் தான் ஏதோ படிக்கிறாங்க. ஐ மீன் அந்த சுச்சுவேஷன்ல அது நடக்கணும். ரைட்? அப்போ அந்த சுச்சுவேஷன்ல அது நடக்கணும்னா சில பேர் மட்டும்தான் அதிகமான மார்க் எடுக்கிறாங்க, சில பேர் எல்லாம் அது முடியல. ஏன் அப்படின்னா அவங்களோட நியூரான்ஸ் வந்து இட் இஸ் நாட் இன் ஆர்டர். ஏன் ஆர்டரா இல்லை அப்படின்னா தே ஆர் திங்கிங் லாட் ஆஃப் அதர் திங்ஸ். ஃபோக்கஸ்டா இல்லை. இப்போ ஃபோக்கஸ்டா மாத்தணும்னா என்ன பண்ண முடியும்? அதுல இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி சொல்லணும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆப்போசிட் பர்சன். அது பண்ண முடியாது. ஐ மீன் எல்லாருக்கும் அது வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஹியூமன் சைக்காலஜிஸ் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் ஓகே இதெல்லாம் விட்டுருங்க, இந்த சைக்காலஜி தான் ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சைக்காலஜிக்குள்ள நம்ம ஒரு அல்காரிதமை எப்படி ரைட் பண்றது? கரெக்டா? அப்போ அதுல இருந்து ஹவு வி கேன் டிரைவ் அ மாடல். ரைட்? ஸோ தட் இஸ் வாட் we are going to discuss about. Okay, there are a lot of neurons and even more connections. These neurons pass a small amount of electrical charge to each other as a way to transmit information. So, ஒவ்வொரு நியூரானுக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிட்டு இருக்கு. So, another important feature of these neural connections is that the connection between two neurons can be vary between strong neurons and weak neurons. A strong connection allows more charge to flow between them,
and a weak one allows lesser. இதுதான் இப்போ நீங்க நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கும் இதே நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் ஸ்ட்ராங் நியூரான்ஸ் வீக் நியூரான்ஸ் இருக்கோ அதுக்கான ஆக்டிவிட்டி நீங்க பார்க்கலாம். A neuron pathway which frequently transmits charge will eventually become a strong pathway. Okay. Now, as the brain takes input from any external source, let's say, for example, we touch a hot pan. The nerves from our hand transmits info to certain neurons in our brain. Now there is a pathway from these neurons to the neurons which control our hand. ஓகே, ஹார்ட் பேனை கூட விட்டுருங்க. ஒரு நெருப்பை பார்த்தா நம்ம மூளை என்ன சொல்லுவோம்? ஒரு அலர்ட்னஸ், அது நெருப்பு, அது சுடும். ஸோ இன் அவர் லைஃப் டைம் வி எக்ஸ்பீரியன்ஸ் தட். ஓகே, நெருப்புனா சுடும் அப்படிங்கிறது கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஈவன் ஹாட் வாட்டர்ல இருந்து நீங்க ஹீட்டரை போட்டு குளிக்கும் போது எப்படி இருக்கும், அதே மாதிரியான ஒரு விஷயம் நீங்க நெருப்பை பார்க்கும்போதும் இருக்கும். அப்போ இட் இஸ் கிவிங், டிரான்ஸ்மிட்டிங் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன். So, and in these cases, our brain has learned that the best option is to move our hand from the pan as soon as possible. So, hence, this certain pathway between the neurons taking input from the hand and the neurons controlling the hand will be strong. Okay, so this is the strong learning of neurons. Okay, so neural pathways become stronger upon frequent usage. Okay, frequent usage, and our brain essentially tries to use pathways which have proven to give us better results over time. So இங்க ஒரு 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 முக்கியமான விஷயம் இருக்கு, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. Neural pathways have, become stronger upon frequent usage, and our brain essentially tries to use pathways which have proven to give us better results over time. இப்போ நீங்க புரியலன்னா டீச்சர் சொல்லுவாங்க, டீச்சரோ இல்லை ப்ரொஃபஸரோ லெக்சரோ ஒரு விஷயம் புரியல அப்படின்னா ரீட் இட் ட்வைஸ், த்ரைஸ், ஃபோர் டைம்ஸ், ஃபிஃப்த் டைம், இது எவ்வளோ எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு விஷயத்த படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா then that is, that will become stronger, and அந்த ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். So essentially, as we humans live our lives and decide whether our actions are good or bad, we are training our brain to make sure we don't repeat our previous mistakes or keep doing things which we think resulted in a good outcome. இதுதான் நம்மளோட ஆக்சுவலா இதெல்லாம் லைஃப் லெசன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ யூ ஆர் ஜஸ்ட் தட்ஸ் ஹவ் யூ ஆர் மெச்சூர்ட். ஓகே, ஏன்னா ஒரு விஷயம் ஓகே இதுதான் உங்களுக்கான ஒரு சரியான வழி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா யூ கீப் டூயிங் தட் கைண்ட் ஆஃப் சேம் திங். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி திங் அண்ட் திஸ் இஸ் வெரி குட் ஃபார் மீ அண்ட் ஐ வில் ஹாவ் டு கோ திஸ் வே, ரைட்? ஸோ தட் ஐ கேன் அச்சீவ் மோர். இப்போ நீங்க இனிஷியல் ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க படிச்சதுக்கும் ஃபைனல் இயர்ல படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஈவன் உங்களோட மார்க்ல இருந்து, ஐயோ இது ஃபர்ஸ்ட் இயர்ல இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட் இயர்ல நல்ல மார்க் இருக்குமே அப்படிலாம் நீங்க நிறைய டைம் நீங்க யோசிச்சிருக்கலாம். கரெக்ட் தானே? ரைட். ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த மாதிரி இந்த யூனிவர்சிட்டி இப்படி திருத்துவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம இன்னும் அழகா பண்ணிருக்கலாம். ஸோ யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரை வந்து அனலைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிருக்கும். கரெக்டா? So these are all the things your brain will get it, your brain will get a training, right? So this is how you are becoming like an expert or something. This is it. Right. So this is how it has been working. I think உங்களுக்கு ஒரு enough information உங்களுக்கு வந்திருக்கும். Neural network. Now we come back. So functionality of a neural. So the layer 1 பாருங்க, layer 2 பாருங்க. Now just go up மேல பாருங்க, first பாருங்க. A neural network consists of many nodes in many layers. So each layer can have any number of nodes, and a neural network can have any number of layers. Okay, in the representation, just keep it just in your mind, so that
இதைத்தான் நம்ம வந்து ஒரு அல்காரிதமா நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ a neural network consists of many nodes. Nodes is nothing but your neurons, and nodes contains many layers. இந்த நோடுக்கும் லேயருக்கும் we are just not transmitting the, I mean exchanging information. இவ்வளவுதான் விஷயம். கம் டவுன் கொஞ்சம் மேல. Okay, okay, right, right, right. So now, as you can see, there are many interconnections between both the layers. These interconnections exist between each node in the first layer with each and every node in the second layer. So these are also called as weights between two layers. இப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல இன்ஃபர்மேஷன் how long it is, என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றீங்க, ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் த வெயிட்டேஜ் யூ வில் கெட் calculation, and based on that you will get a response. Come down. This is a single neuron functionality. So forget about in the calculation அது இதெல்லாம் ஓகே. சும்மா ஒரு இதுக்காக நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Don't hesitate or don't worry about this kind of calculations. Okay, so ஒரு input layer இருக்கு, right? So input layer பார்த்தீங்கன்னா x1 x2 x3 அங்கிருந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. அதுக்கான வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா W1 0.3 அதுக்கான வெயிட். ஸோ W2 ஃபார் x2 ஓகேனா 0.5, x3ல பார்த்தீங்கன்னா 0.6, ரைட்? ஸோ இன்ஃபர்மேஷன் ஆன் பி அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. ஸோ let's see how this works, in a formula. ஓகே, ஒரு அவுட்புட் இதுல இருந்து we are deriving some output. ஒரு இன்புட்ல இருந்து அந்த இன்புட் based on the input we are determining weightage, and the weight வச்சு we are getting an output. Let's see, let's break up all these things. Come down. மேல மேல போங்க. நல்லது. Example, right? So y is the final value. We represent w represents weights. Okay, fine. X represents the values of the nodes. Okay, x is the value, w is the weights, y is the final. Fine. So b represents bias. இங்கதான் முக்கியமான ஒரு விஷயம். Okay, so we'll discuss later. Okay, so bias, which is an additional value present for each neuron. ஒரு நியூரானுக்கும் ஒரு b value, I mean bias இருக்கு. Bias is essentially a weight without an input term. Input termக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, பட் இட் ஹேஸ் சம் வெயிட். அந்த வெயிட் எப்படின்னா ஐதர் ஒரு பாசிட்டிவ் வெயிட்டா இருக்கலாம், பாசிட்டிவ் பயாஸா இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் பயாஸா இருக்கலாம். பயாஸ், ஐ திங்க் யூ காட் டு நோ வாட் இஸ் பயாஸ் டுவர்ட்ஸ் திஸ் சைட் ஆர் தட் சைட், ரைட்? And it's useful for having an extra bit of adjustability which is not dependent on previous layer. ஓகே, கொஞ்சம் இதை விஷுவலைஸ் பண்றதுக்கு, இதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கோ இல்லை மற்ற விஷயம் கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் இதாக இருக்கும். பட் இஃப் யூ ஸ்டார்டட் லேர்னிங் தி மாடல் ஆஸ் ஏ மாடல், இதெல்லாம் மாடல் கிடையாது. ஓகே, வாட் வி ஆர் டூயிங் ஜஸ்ட் அ பேசிக் தியரிட்டிக்கல் நாலேஜ் விச் இஸ் அன் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் கெட்டிங் டு நோ அபவுட் தி டீப் லேர்னிங் மாடல். அவ்வளோதான். அதனால டோன்ட் வரி அபவுட் எனிதிங். பட் மாடல்னு வரும்போது வில் பி டிஸ்கஸிங் அண்ட் வில் பி dealing with a lot of other informations as well. Right. அதை பண்ணியாச்சா? ரைட், எக்ஸ்ட்ரா பிட். ஓகே, h is the intermediate node value. So this is not the final value of the node. H is not a final value. Function of the function, I mean, f is called as an activation function, and it is something we can choose. So we'll go through its important later, because activation function நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வச்சு தான் நம்ம எல்லா டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்கை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த டேர்ம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். கம் டவுன். எஸ், ஸோ இன்புட் h1 activation function, output. So function of h1, function of h2, function of h3. Come down. Intermediate node values, weight matrix இங்க இருக்கு, input vector இருக்கு, bias vector இருக்கு. Okay, so blue weights, red weights, green weights, based on the weightage, based on the the information exchanges,
அதை பேஸ் பண்ணி தான் வெக்டார் சூஸ் பண்ணுவோம். நம்ம எஸ்விஎம்ல பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வெக்டார் இன்ஃபர்மேஷன் தான் இங்கேயும், பட் இட் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, so the weights in this case have been color coded for easier understanding. We can represent the entire calculation. Come down. Understand, we can represent the entire calculation as a matrix multiplication. So if we represent the weights corresponding to each input node as vectors and arrange them horizontally, we can form a matrix. This is called as weight matrix. So on the picture representation part, H intermediate node values, W, that is weight matrix, right, into input vector and plus the bias vector. இது எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு H அப்படிங்கிற ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஒரு இன்புட் வேல்யூவை நீங்கள் வந்து ஒரு நியூரல் நெட்ஒர்க்லேருந்து ஆக்டிவேட், ஐ மீன் ஒரு அவுட்புட் கிடைக்கணும்னா இது எல்லாம் தான் காரணம். அதாவது ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்கள் ஒரு ஓகே நியூரல் நெட்ஒர்க் மாடலை, ஐ எம் நாட் யூஸிங் தி ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க் மாடல். ஓகே, ஸோ இந்த மாடலை வச்சு நான் வந்து வச்சுருந்தேன். நம்மளோட நியூரல் நெட்ஒர்க் எப்படி ஒர்க் ஆகுது. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். ஓகே, கேள்வினா ஓகே, நீங்கள் தீபாவளிக்கு என்ன பண்ண போறீங்க, இதுதான் கேள்வி. ஓகே, ஸோ தீபாவளி ஹேஸ் இட்ஸ் ஓன் வெயிட்டேஜ். ஓகே, ஏன்னா இது கொஞ்சம் இந்த ஃபெஸ்டிவல் சீசன், இந்த இயரில் தீபாவளி அதுக்கான வெயிட்டேஜ் அதிகம், அந்த வெயிட் மேட்ரிக்ஸ் அதிகம். அதனோட இன்புட் வெக்டாரும் சில சமயம் அதுக்கான விஷயமும் எடுத்துக்கும். ப்ளஸ் பயாஸ், இந்த பயாஸ் வெக்டார் நம்ம வந்து பார்க்கும்போது நீங்கள் போவீங்களா ஊருக்கு போகிறீங்களா அப்படின்னு, ஊருக்கு அப்படிங்கிறத விட ட்ரெஸ்ஸு, தீபாவளினா ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் ஃபயர், ஐ மீன் கிராக்கர்ஸ். ஸோ இது எல்லாமே முக்கியமான விஷயம். அதுக்கான எல்லா விஷயமும் இது உள்ள இருக்கும். ஸோ அதுக்கான வெயிட்டேஜ், அதுக்கான இன்புட் வெக்டார், அதுக்கான பயாஸ் வெக்டார், இதெல்லாம் சேர்ந்து தான் நீங்க அதை பதில் சொல்லும்போது ஹவு யூ ஆர் ரியாக்டிங் டு மீ, ஹவு யுவர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் காட் ஒர்க்ஸ் இன் யுவர் நியூரல் நெட்வொர்க். ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா பதில் சொல்றீங்களா, இல்ல நார்மலா பதில் சொல்றீங்களா, இல்ல ரொம்ப ரொம்ப லோவா, அதாவது ரொம்ப வருத்தமா பதில் சொல்றீங்களா, புரியுதா? அதுதான் இந்த ஹெச்சோட அவுட்புட், ஐ மீன் ஹெச் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். பேஸ்ட் ஆன் ஆல் தீஸ் திங்ஸ், அப்போ it depends on the, it depends, I mean the response depends on the people to people. ஊருக்கு போறவங்க சந்தோஷமா இருப்பாங்க, ஊருக்கு போகாதவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. இல்லை இதுவே ஊரா இருந்தா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஈவன் இங்கேயே இருந்தாலும் அவங்க ட்ரெஸ் எடுக்கணும், மற்ற விஷயம் எல்லாமே எல்லாரையும் பாக்குறாங்க இல்லையா, பேஸ்ட் ஆன் ஆல் தி அதர் கைண்ட் ஆஃப் பியர் ப்ரெஷர். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேலன்ஸ்டா இருந்தாங்கன்னா they will be happy, otherwise not be happy, or they are in intermediate situation, they okay kind of a thing. So these kind of, these are all the things you have to visualize. ஓகே, அந்த அவுட்புட் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு. ஸோ ஆன் வாட் பேசிஸ் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் திங் யூ ஆர் கெட்டிங். ஓகே, அது அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைட்ல இருக்கா, நியூட்ரல்ல இருக்கா, இல்லை நெகட்டிவ்ல இருக்கா, ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு make understanding or make visualization. Come down. Right. Come down. Number of columns, yeah, weight matrix, yes. இங்க பாத்தீங்கன்னா input layer, hidden layer 1, hidden layer 2, and then the output layer. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ப்ராப்பர் மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ள வரும். ஓகே, ஒரு இன்புட் கொடுக்கும்போது there are so many hidden layers which is getting affected by weightage or weights of the given input layer. ஒரு இன்புட் லேயர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வாட் எவர் தி இன்ஃபர்மேஷன் யூ ஆர் கிவிங். ஓகே, அது வந்து எது வேணாலும் இருக்கலாம். மேபி ஏன்னா நியூரல் நெட்வொர்க் பற்றி மட்டும்தான் படிக்கிறோம் இப்போ. ஸோ வி ஆர் நாட் ஸ்பெசிஃபிக் இன் டு திஸ். ஓகே, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது மட்டும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் we are going to learn whether it is artificial neural network, whether it is a CNN, I mean convolutional neural network, or any other neural network we are going to deal with it. But this is the basic functionality.
ஒரு இன்புட் லேயர் வருது, இட் குட் பி எனிதிங், டெக்ஸ்ட் ஆக்கலாம், இமேஜ் ஆக்கலாம், ஆடியோ ஆக்கலாம், வீடியோ ஆக்கலாம், வாட் எவர் இட் இஸ், டசன்ட் மேட்டர். பட் அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஹிடன் லேயர் இருக்கு. ஹிடன் லேயருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. அந்த வெயிட்ஸ் தகுந்த மாதிரி தான் உங்களோட அவுட்புட் இருக்கும். அந்த அவுட்புட் எப்படி இருக்கும்? இட் பி பேஸ்ட் ஆன் மெனி பயாஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் பயாஸ் வெக்டர்ஸ். கம் டவுன். ஓகே, ஸோ அந்த 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 இமேஜ் மட்டும் பார்த்துக்கலாம். அந்த hidden image. Y equal to function of W3 into function of W2 into function of, I mean, hidden layer 1 இருந்து information எடுத்துப்போம், hidden layer 2 இருந்து information எடுத்துப்போம், then it is going and giving you the output of output layer called Y. இதுதான் ஒரு சாதாரண நியூரல் நெட்வொர்க்கோட ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட் ஸ்டேஜ். அண்ட் இன் பிட்வீன் தெர் ஆர் ஹிடன் லேயர்ஸ், அண்ட் வித்தின் ஹிடன் லேயர்ஸ் தெர் ஆர் மல்டிபிள் வெயிட்ஸ். அண்ட் அந்த வெயிட் தான் உங்களோட அவுட்புட்டுக்கான ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட், ஆர் இட் இம்பேக்ட் யுவர் அவுட்புட் அப்படி சொல்லலாம். அவுட்புட் வந்து இம்பேக்ட் பண்றது முக்கியமான ஃபேக்டர்ல வெயிட்ஸ் பிளேஸ் அ கிரிட்டிக்கல் அண்ட் க்ரூஷியல் ரோல். கம்ப்ளீட். Right. So role of okay, மேல பார்த்தீங்கன்னா this is a small neural network of 4 layers. The input layer is where we feed our external stimulus. Okay, the input layer is where we feed our external stimulus, are basically the data from which our neural network has to learn from. ஸோ முதல்ல நம்ம வந்து ஒரு நியூரல் நெட்ஒர்க்கை கிரியேட் பண்ணணும், ஒரு ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா we need to have an input layer. Okay, ஸோ இன்புட் லேயரை வந்து we are just feeding some information. ஒரு நம்ம நம்ம மூல மாதிரியே ஒரு சில விஷயம் இந்த நெட்ஒர்க் ஒர்க் ஆகணும்னா யூ ஆர் கோயிங் டு பில்ட் ஆர் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் நியூரல் நெட்ஒர்க் செட்டப் அதில் இருக்கணும். ஓகே, அதுக்கான டேட்டா, அதுக்கான ட்ரைனிங், அதுக்கான எல்லா விஷயமும் அது இருக்கு. கரெக்டா? ஸோ ஏன்னா அதுல இருந்து தான் அது லேர்ன் பண்ணும். ஸோ லேர்ன் பண்ணாத இல்லை ட்ரெயின் ஆகாத எந்த ஒரு நியூரல் நெட்ஒர்க்கும் கிடையாது, மிஷின் லேர்னிங் விஷயமும் கிடையாது. That you know already, right? So the output layer is where we are supposed to get the target value. So this represents what exactly our neural network is trying to predict or learn. இப்போ அல்டிமேட்டா வந்து ஒய் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா, அவுட்புட் பார்த்தோம் இல்லையா அந்த ரெட் கலர்ல, அதுதான் உங்களோட ப்ரெடிக்ஷனோ இல்லை உங்களோட ஹவு இட் ஹஸ் பின் லேர்னிங் through the process or learning through its mistakes, learning through its rewards or punishment, whatever it is. நீங்கள் எதை சொன்னாலும் சரி, கரெக்டாக அந்த நியூரல் நெட்ஒர்க்கில் இப்போ நம்ம நம்ம ஐ மீன் ஒரு நெருப்புனா சுடுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு வி நெவர் டச், அந்த அலர்ட்னஸ் வருது. அதே மாதிரி அந்த நியூரல் நெட்ஒர்க் ஆட்டோமேட்டிக்காக டிசைட் பண்ணணும், அப்போ லேர்ன் பண்ணணும். அப்போ அந்த லேர்ன் பண்ண பிறகுதான் உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டான ஸ்டேஜில் போகுதா, இல்லை இட் இஸ் ஜஸ்ட் messing up with the training model, or what it is or how it is and why it is. So we have to keep on looking around the data or the informations, right? So all layers in between are called hidden layers. When we feed the input into the first layer, the values of the nodes will be calculated layer by layer using the matrix multiplications and activation functions till we get the final values at the output layer. This is how we get an output from a neural network. இப்போ ஒரு நியூரல் நெட்வொர்க் அப்படின்னா ஒரு இன்புட் லேயர் இருக்கும். அந்த இன்புட் லேயர் இட் ஹாஸ் டு கோ த்ரூ ஒரு மல்டிபிள் ஹிடன் லேயரா இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் அது ஒரே ஒரு ஹிடன் லேயரா கூட இருக்கலாம், வி நெவர் நோ. ஆனா அந்த ஹிடன் லேயருக்குள்ளதான் லேர்னிங் ப்ராசஸே நடக்குது. அது என்ன ஹிடன் லேயர் அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இப்போ நான் தீபாவளிக்கு ஊருக்கு போறீங்களா அப்படிங்கிற கேள்வியில there are so many things. சின்ன கேள்விதான், ஆனா என்னென்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படுது. இப்போ நீங்க ஊருக்கு போறீங்களா அப்படிங்கிறது கேட்டா ஆமா இல்லைன்னு மட்டும் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. there are multiple auto responses would be coming in ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா பிரெயின் வந்து ஆமா இல்லை, ஐ மீன் இப்போ நீங்க இஃப் யூ ஆர் அ டாக்கட்டிவ் பர்சன், பேசிட்டே இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னா, இல்லை நான் இந்த காரணத்துக்காக நான் போகல, இல்லை இந்த காரணத்துக்காக நான் போறேன், ஐ மீன் அது ஒரு கேள்வி தான் கேட்பேன். ஈவன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும்
நீங்க இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஆமா இல்லைன்னு டைரக்டா யாருக்கும் வந்து ஒரு ஆன்சரோ ரெஸ்பான்ஸோ வராது. ஈவன் உங்களோட கிளாஸ்லயே இந்த மாதிரி ஆளை பார்த்து, ஈவன் உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ்லயே இந்த மாதிரி நிறைய நீங்களே கூட தப்பு பண்ணிருப்பீங்க. ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஆமா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அந்த விஷயம் அங்கேயே முடிஞ்சிடும், தப்பா நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு we are building up lot of stories. I think you are experiencing it. ஏன்னா நீங்க பிளேஸ்மெண்ட்ல இருக்கிறதுனால சொல்றேன். கரெக்டா? நீங்க வந்து எஸ் நோக்குள்ள முடிச்சிட்டோம்னா ஐயோ தப்பா நினைச்சுப்பாங்களோ, இல்லை we need to add more information, we need to more add value அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஹிடன் லேயர்ஸ் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங். என்னென்னலாம் பண்ணலாம், என்ன வெயிட்டேஜ்லாம், ஐ மீன் என்னென்ன வெயிட்ஸ்லாம் அதுக்குள்ள சேர்க்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்புட் கொஸ்டின், ரைட்? அதெல்லாம் அந்த அந்த வெயிட்டேஜ்லாம் அந்த ஹிடன் லேயர் ஆட் பண்ணுவீங்க. அப்போ அந்த ஹிடன் லேயர் வந்து ட்ரெயின் ஆகும். அதுக்கப்புறம் அவுட்புட் எப்படி வரும்? மோஸ்ட்லி வந்து அது if it is I mean if you are a very first இன்டர்வியூவி அப்படின்னா அது கொஞ்சம் சொதப்பலா தான் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் நீங்க வந்து ஓரளவுக்கு மெச்சூர் ஆவீங்க, லேர்ன் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் இஃப் யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் ஃபார் அண்ட் யூ வில் ஹேவ் த கான்ஃபிடென்ட், உங்களோட அவுட்புட்டே வந்து வேற மாதிரி. ஐ திங்க் யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இல்லையா? இப்படிதான் நம்மளோட ஹியூமன் பிரெயின் ஒர்க் ஆகும். இதே மெத்தட்ல தான் நம்மளோட ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்கும் ஒர்க் ஆகுது. அதைத்தான் நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷனோட இதை நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் திஸ் இஸ் ஹவு ஆர் நியூரல் நெட்ஒர்க் இஸ் ஒர்க்கிங். இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் ஹிடன் அந்த லைப்ரரி, அந்த அதனோட ஏஎன்என்னோட லைப்ரரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இதுக்கு வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஆக்சுவலா இது ஏஎன்என் வந்து கண்டுபிடிச்சி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஓகே, பட் இட் வாஸ் லைக் ஏன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலோட இது இது பண்ணி இட் ஸ்டார்டட் ஒர்க்கிங். அதுக்கப்புறம் ஆஃப்டர் தி எமர்ஜென்ஸ் ஆஃப் ஸோ மெனி திங்ஸ், ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எக்கச்சக்கமான இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் we have a lot of libraries. You don't have to worry about the back-end calculations, how the matrix multiplication is getting worked, and how the calculus is getting worked, or a lot of things, the mathematical applications, especially compared to the other models with ANN. ஏஎன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மாடல் டீப் லேர்னிங்லேயே, பட் எஃபெக்டிவ் மாடல். பட் அதுக்கான யூசேஜ் அந்த மற்ற விஷயம்லாம் இப்போ வந்து ஜென்ஏ வந்த பிறகு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அந்த ரீசன் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. வாட் கைண்ட் ஆஃப் அன் அல்காரிதம் இட்ஸ் கெட்டிங் ஃபேமஸ், வை இட் இஸ் கெட்டிங் ஃபேமஸ், அண்ட் பிகாஸ் ஆஃப் சோ மச் ஆஃப் ரோபஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லைப்ரரிஸ், அந்த யூசேஜ். அதனால எக்கச்சக்கமாக நமக்கு வந்து நிறைய நிறைய ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருக்கோம். ஸோ தட் ஏஎன்எனோட பேஸ் வந்து அந்த அளவுக்கு we are not using it. Okay. So this is the கொஞ்சம் அதாவது நியூரல் நெட்ஒர்க்னா என்ன, ஹவ் வி ஆர் திங்கிங், அந்த நியூரல் நெட்ஒர்க்கு பின்னாடி இருக்கிற நாலேஜ் பேஸ் எப்படி இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட அல்காரிதம் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரோல் ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அதையெல்லாம் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணும்போது ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம ஐ மீன் ஏஎன்என்ல எல்லாமே இருக்கும். ஸோ டீட்டெயிலாக அதுலேயும் படிப்போம். வாட் ஐ வாண்ட் டு கிவ் யூ இன் திஸ் செஷன் ஜஸ்ட் ஃபார் தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூரல் நெட்ஒர்க். நாட் ஓன்லி தட், நாலேஜ் பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி ஒர்க் ஆகுது, இதுதான் ஐ வாண்ட் டு கிவ். ஐ திங்க் யூ காட் வெரி detailed information. Let me know if you have any questions in this scenario. கொஞ்சம் I think you started learning maybe in your degree itself, but if இது ரொம்ப புதுசா இருந்ததுன்னா just சொல்லுங்க, then we will just modify accordingly or customize accordingly. It's good, sir. Problem. Okay. Okay. Right? This is how you have to see. இதுக்கப்புறம் என்னென்னலாம் டெர்மினாலஜி உங்களுக்கு நான் புதுசு புதுசாக சொல்கிறேனோ ப்ளீஸ் மேக் எ நோட் ஆஃப் இட். அதை ஒரு தடவைக்கு 2 தடவை நிறைய இடத்துல நீங்கள் ரெஃபரன்ஸ் தேடுங்க. ஏன்னா இப்படி தான் இதை படிச்சாகணும், வேற வழியே கிடையாது. டீப் லேர்னிங்கோட ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. யூ டோன்ட் ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் பர்ஃபெக்ட் curve or perfect research papers on this. Okay.
மேபி நான் இந்த கோர்ஸ் முடிஞ்ச பிறகு இல்லை அதுக்கு முடியறதுக்கு முன்னாடியோ ஐ வில் ஷேர் மை இபுக். நான் டீப் லேர்னிங் மட்டும் அதை பற்றி மட்டும் தனியாக ஒரு புக் எழுதிருக்கேன். ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஷேர் வித். ஓகே சார். ஓகே. எனி கொஸ்டின்ஸ்? நாட் ஃபார் மீ சார். கிருத்திக். ஓகே. ஓகே கிருத்திக். நோ கொஸ்டின்ஸ் சார். ஓகே சூப்பர். ஹாப்பி தீபாவளி. And I தேங்க்யூ will சார். meet. ஹாப்பி தீபாவளி சார். Happy Diwali, sir. Sure. Thank you so much. And அந்த கோடு அந்த மற்ற விஷயம் டிசைன் திங்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அந்த கோடு எல்லாத்தையும் அனுப்பி விடுங்க. Then I will try and testing and I will let you know. ஓகே சார். Thank you so much. When will we have our next class sir? எப்போ அடுத்த கிளாஸ்? நெக்ஸ்ட் நான் சொல்றேன். நான் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. ஓகே சார்.